வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். ஆமா, நம்ம நிவேதா தாமஸ்க்கு என்னதாங்க ஆச்சு? இப்படி ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி குண்டாயிட்டாங்க. இப்படிலாம் இருந்தா சினிமால நீ நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னும், ஒருவேளை இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சோ அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்களோ அப்படின்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சோசியல் மீடியால ரீசெண்டா நிவேதா தாமஸ் போட்டோஸ் வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நிவேதாக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த நிவேதா தாமஸ் 8 வயசுல இருந்தே மீடியா ஃபீல்ட்ல தாங்க இருக்காங்க. அதாவது 2004ல இருந்து 2007 வரைக்குமே மை டியர் பூதம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பண்ணிருக்காங்க. அரசி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஆனா மலையாளத்துல 2008ல அவங்களுக்கு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது மூலமா தான் சினிமால என்ட்ரி ஆகுறாங்க. இதை தொடர்ந்து தமிழ்ல அப்படின்னு பார்த்தோம்னா குருவி படத்துல தளபதி விஜய்க்கு தங்கச்சி ரோல்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதையும் தொடர்ந்து மறுபடியும் ஜில்லா படத்துல தளபதி விஜய்க்கு தங்கச்சியா நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதையும் சிறப்பா பண்ணிடுறாங்க. சரி, இது முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்ல ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இவங்களுக்கு நவீன சரஸ்வதி அப்படின்ற படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஜெய் கூட பேர் பண்ணி பண்றாங்க. படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறல. அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட்டும் இவங்களுக்கு இல்லாமே போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது 2015ல உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்புல பாபநாசம் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. படத்துல கமலுக்கு பொண்ணா நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல இப்படி இருக்கும்போது தெலுங்குல அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்குல இவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா பெரிய பெரிய ஹீரோஸோட பேர் பண்ணியே நடிச்சிருக்காங்க. தெலுங்குல இவங்களுக்கு நல்ல வரவேற்பு அங்க இருக்குது. மறுபடியும் தமிழ்லன்னு பார்த்தோம்னா 2020ல யார் முருகதாஸோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தர்பார் படத்துல ரஜினிக்கு பொண்ணா நடிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல இவங்க நடிச்ச கடைசி படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு கோலிவுட் பக்கம் தலையே காட்டாம இருக்கிறாங்க நம்ம நிவேதா. இடையில பார்த்தோம்னா தெலுங்குல 2 படங்கள்லயும் மலையாளத்துல ஒரு படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இப்ப கரண்டா தெலுங்குல 35 அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அது 35 சின்ன கதை காடு அப்படின்னு தான் படத்தோட பேரு. இந்த படத்துக்காக தான் நம்ம நிவேதா தாமஸ் மேசிவான சேஞ்ச் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதனுடைய மூவி ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்காங்க. அதுல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்த்து இவ்வளோ ஷாக் ஆயிட்டோம். இந்த படத்துக்காக தான் இவங்க இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது இவங்க வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அதனாலேயே இவ்வளோ மெனக்கிட்டு இந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த படம் வெளிவர இருக்குது. ஆக்சுவலி நம்ம அனுஷ்கா ஷெட்டி எப்படி இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக பயங்கரமான வெயிட் கெயின் பண்ணாங்களோ அதே மாதிரியே நிவேதா தாமஸ் இந்த படத்துக்காக இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்காங்க. இந்த மேசிவான சேஞ்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.